ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நாங்கள் முன்னதாக வைக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 17:7 முன்வைக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? பைபிள் சொல்லுது, கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கையிலே கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இது நமக்கு ஒருவேளை இதனுடைய அர்த்தத்தை நம்ம எந்த விதத்தில் நீங்கள் புரிந்து கொண்டீங்களோ எனக்கு தெரியல. நிறைய பேர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பான். ஆண்டவர் ஒரு உண்டென்று, கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி நிறைய பேர் நம்புவாங்க. அதான் யாக்கோபு ஆக்கியோன் அழகா சொல்றாரு, தேவன் ஒருவன் உண்டென்று பிசாசுகளும் அறிந்து நடுகிறது. ஏசுன்னு சொன்னா, அப்பா ஏசுவே என்னை விட்டுருப்பான்னு கத்துதுங்க. அது தெரியுது, அந்த பேய்க்கு தெரியுது ஆண்டவர் இருக்கான்னு சொல்லி, அந்த அசுத்தத்து தெரியுது ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி. இன்னொரு லைஃப் இருக்குங்க, அதை நம்பி வாழ்வது. அதாவது உதாரணத்தை சொல்லணும்னா, நீங்கள் ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே அந்த டிக்கெட்டை நம்பினா சோதிச்சு இதுவான டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பினாங்க. இதோ நம்பிக்கை, உள்ளே அனுப்பியாச்சு. இப்போ ஃப்ளைட்டில் சீட்டில் உட்கார்ந்த உடனே நீங்கள் போக வேண்டிய இடம் ஒரு சிங்கப்பூரோ அல்ல துபாயோ, அடுத்தாலும் உங்களுக்கு கண்களுக்கு முன்னாடி வருவது அந்த சிங்கப்பூர், அந்த துபாய். அந்த நம்பிக்கையில் ஒரு சீட்டில் உட்காந்துருக்கீங்க. எந்திரிச்சு பைலட்டை போய் இப்போ எங்கெங்கே போயிட்டு இருக்குது பிரசாந்த் போய் கேட்க மாட்டீங்க. இல்லை ஏர் கோர்ஸ் இருக்கக்கூடியம்மா எந்த ஊர்லம்மா போகுதுமா சொல்லுமா, கொஞ்சம் பார்த்து சொல்லுமா, அப்படி கேட்க மாட்டீங்க. சீட்டில் உட்கார்ந்த உடனே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. சிலர் தூங்கிடுவாங்க, போங்க அந்த ஜென்ரேட்டர் போட்டோமா, சிலர் குரட்டை விட்டாங்கன்னா ஃப்ளைட்டே ஆடும். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வைத்து அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதாங்க கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டு அந்த வாழ்கிற மனுஷன் பாக்கியவான் பைபிள் சொல்லுது. இதான் இதுக்கு விளக்கம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கீங்க, ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையினால நீங்க என்ன செய்றீங்க? அந்த நம்பிக்கை தான் வேணுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லி பைபிள் சொல்லு. பாக்கியவான்னா பிளஸ்ஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவன். சரி, இந்த ஆசீர்வாதத்துக்கான நல்ல ஒரு உதாரணம் சொன்னால் ஆபிரகாமை கத்த சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ. பக்கத்து வீட்டுக்காரன், அவங்க மாமா மச்சான் அப்பாலாம் கேட்டுப்பாங்க, எங்கடா போகிறேன்? ஆண்டவர் தேசத்தை காமிப்பாரா, நான் போகிறேன். என்னடா இது, இந்த நாட்டில் இப்படி ஒரு மனுஷன் உண்டா? எந்த நாட்டுக்குடா போகிறேன்? எனக்கு தெரியாது, ஆண்டவர் காமிக்கிறா, நான் போகிறேன். இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நாளை தினத்தை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். நாளை தினம் எங்களுக்கு உள்ளதானது கருத்துக்கு தான் தெரியும். நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன்னா கருத்துக்கு தான் தெரியும். அதான் பைபிள் பவுல் சொல்ல, கர்த்தருக்கு சித்தமானால் நாளை உங்களை பார்ப்பேன். ஏன்னா நைட்டோட மூச்சு நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நான் போட்ட பிளானா புஷ்பமாயிடும், ஒன்றும் ஆகாது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோட பேசுகிறாரு. நீ உனக்கு சொந்தம் இல்லை. ஒன்னால் உன் ஹார்ட்டை ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியாது. ஒன்னால் உன் லங்ஸை ஃபங்க்ஷன் வைக்க முடியாது. ஒன்னால் உன் லிவரை ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஒன்னால் உன் கிட்னியை ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. இட்ஸ் ஆல் கண்ட்ரோல் பை அவர் ஆல்மைட்டி காட். எல்லாம் கர்த்தரால் கண்ட்ரோல் பண்ணியிருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? திரும்பியாக ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உட்காந்து காலையில் உட்காந்து அழுது மூஞ்சி வீங்கி யோசித்து பாருங்க. சிலருக்கு அழுகுதான், எதுக்கெடுத்தாலும் அழு. சந்திக்கப்படாத மக்களுக்காக அழு, இருதும் நொறுங்கின்ற காரியத்துக்கு அழு, தப்பு பண்ணிட்டே அழு. ஆனால் எதிர்காலத்துக்காக அழ வேண்டிய காரியம் இல்லை. உங்களை நடத்துகிற அந்த பைலட், வல்லமை உள்ள பைலட், ஹல்லேலூயா, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் அழகாக ஓட்டுவாருங்க. உங்களை விட அழகா ரொம்ப நேர்த்தியாக நடத்துகிற தேவன். அதான் சொல்லுது சங்கீதம் 37, பொல்லாதவர் குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு சுமை பொறாமை கொள்ளாதே, கர்த்தரை நம்பி நன்மை செய். பிரைஸ் தி லார்ட். நம்பு. அந்த நம்பிக்கை வரணும். இந்த நாளுக்குள்ளே போன உடனே என்னை நடத்துகிற ஒரு ஆண்டவர், என்னை கொண்டு போகிற ஆண்டவர், அவர் என் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இந்த நம்பிக்கை வரணும். சும்மா உட்காந்து எங்கேயோ பார்த்துட்டு இருக்கக்கூடாதுங்க. கர்த்தர் உங்களோட பேசுகிறாருங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட நம்பி போங்க. யோசித்து பாருங்க. அன்னைக்கு ரூத்து மாமியாரை நம்பலை. அந்த மாமியாருடைய தெய்வம் பெரிய தெய்வம். அதனால்தான்
போவாஸ் பார்த்தோன்னு சொன்னான், கர்த்தருடைய செட்டைகளை, உன்னதமான தேவனுடைய செட்டைகளை அடைக்கலமாய் நம்பி வந்த உனக்கு அவராலே மிகுந்த பலன் உண்டாகும். நீ ஆண்டவர் நம்பி இருக்கிறாயா? அன்னைக்கு எசேக்கியா ராஜாவை பார்த்து அந்த இராணுவத்தை அசீரியன் கேட்டான்ல, உன் நம்பிக்கை எங்க? என் கையில இருந்து உன்னை விடுவிக்க முடியுமா? ஆண்டவர் விடுவித்து காண்பித்தார். பிரைஸ் தி லார்ட். நீ ஆண்டவர் நம்பு. ஒருவேளை உலக பிரகாரமும் கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி இருக்கலாம். கர்த்தர் நேர்த்தியா செய்கிறதுனால எல்லா காரியத்தை ஆரம்பிச்சு விட்டுட்டு போறதில்ல. அதனால கொஞ்சம் லேட் ஆகலாம். இன்றைக்கு இந்த நாளுக்குள்ளே பிரவேசிக்கிற நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க, என் வாழ்க்கை ஆண்டோடைய கரத்தில். ஸோ ஐ எம் கோயிங் டு ட்ராவல், ஐ எம் கோயிங் டு கன்டினியூ திஸ். இதை நான் தொடர்ந்து போக போறேன்னு சொல்லி இந்த நாளுக்குள்ளே போங்க. கர்த்தர் இந்த நாளை உங்கள் நம்பிக்கையின்படி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆமென், ஆமென்.